மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எலியாவின் மறுபக்கம். எலியா ஸ்நானத்தை விட்டுவிட்டார். யாரை பார்க்க வேண்டும், யாரோடு டிராவல் பண்ணுகிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எலியாவின் அத்தாரிட்டி ஏன் குறைந்தது, உபதியாவை பார்த்தது தவறு என்பதற்கான விளக்கங்களை நம் பிரதர் MD ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இந்த எலியாவுடையதான சம்பவத்தை 2 பகுதியாக நாம் பார்க்கிறோம். இந்த 2ஆம் தரம்ங்கிறது அவனை அந்த இடத்துல 2ஆம் தரம் ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, சாப்பாடு கொடுக்கறத பத்தி இருக்கு. ஆனா 2 பகுதியாக நாம் பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த 19ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. அவன் வந்து படுத்து சூரச்செடிக்கு கீழே ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான். 1 ராஜாக்கள் 19:4 வாசிங்க திருப்பி. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இது எலியாவுடையதான முதல் பார்ட். இதே எலியா சொல்ற வார்த்தையை கவனிங்க. 1 ராஜாக்கள் 17:1 வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். இந்த 2 வார்த்தைக்கு உள்ள டிஃபரன்ஸ் பாருங்களேன். 1 ராஜாக்கள் 17:1 அவன் வார்த்தையில் இருக்கிறதான ஒரு அத்தாரிட்டியை கவனிங்க. வசனம் சொல்லுது, நான் சொன்னாதான் பனியும் மழையும் பெய்யும். இது அத்தாரிட்டி. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அதே எலியா தான் 1 ராஜாக்கள் 19:4 சொல்றாரு, போதும் கர்த்தாவே, நான் சாகிறேன் அப்படிங்கிறார். இந்த நிலைமை ஏன் வந்தது? இந்த நிலைமை ஏன் வந்தது? இப்படி ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு மினிஸ்ட்ரி பண்றவர், அல்லது கர்த்தர் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு சாட்சி, எல்லாரும் எலியாவை கண்டா பயம். ஆகாப்ல இருந்து உபதியா வரைக்கும் எல்லாருக்கும் அப்படி ஒரு பயம். நமக்கு அப்படி ஒரு கனத்தை தான் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். முதல்ல நாம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய ஆண்டவர் அவரை தேடுகிறவர்களை ஒரு நாளும் மனுஷர் கண்களுக்கு முன்பாக தலை குனிய வேண்டும் என்று விரும்புகிறதே கிடையாது. ஏன்னா எந்த அப்பாவும் தான் பசங்க அப்படி இருக்கணும்னு நினைக்கவே மாட்டார். எந்த அப்பாவும் நினைக்க மாட்டார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவ்வளவுதான். அவரை நோக்கி பார்க்கணும், வெட்கப்படவே மாட்டாங்க. தலையை நிமிர பண்ணுகிற தேவன் அவர். அப்படி இருக்கிறதா ஆண்டவருக்கு பிடிக்கும். எல்லா அப்பாவுக்குமே தான் பசங்க அப்படி இருக்கணும் தானே பிடிக்கும். தமிழ்ல கூட சொல்லுவாங்கல்ல, தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்படி தன் பசங்க நல்லா இருக்கிறத பார்க்கறதா அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம். அப்படிதான் ஆண்டவன் நம்மளையும் வைக்க விரும்புகிறார். ஆனா நடந்தது என்ன, அப்படித்தான் எலியா இருக்கிறார். ஆனா திடீர்னு பார்த்தா நடுவுல பாருங்க, எல்லாமே பயங்கரமா இருக்கும். வானத்துல இருந்து அக்கினி இறக்குவாரு, 400 தீர்க்கதரிசிகளை போட்டு வெட்டி போடுவாரு. அவர் சொன்னா எல்லாம் நடக்கும், மழை பெய்யும், எல்லாம் நடக்கும். அப்படி ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் இருக்கு. திடீர்னு பார்த்தா வசனம் சொல்லுது, போதும் கர்த்தாவே, நான் சாகிறேன், இதுக்கு மேல என்னால முடியாது, என்னை விட்டுருங்க, நான் ஒன்றும் ரொம்ப நல்லவெல்லாம் இல்லை அப்படின்ற சொல்ற அளவுக்கு அவருடையதான ஒரு ஊழியமோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையோ படுக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு சூரச்செடிக்கு கீழே. எதனால இப்படி வந்துச்சு அப்படின்னு தான் பார்க்கணும். பார்க்கறதுக்கு சும்மா சாதாரண ஒரு வசனம் இருக்கும். என்னன்னா, இந்த வசனத்தை அவன் தெரிந்த போது, அதாவது ஏசபேல் ஆள் அனுப்பி சொல்றாங்க, 2வது வசனம் அந்த 19 சொல்றாங்க, நாளைக்கு இந்நேரம் 24 ஹவர்ஸ்க்குள்ள உன் தலையை நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த கேட்கறதுக்கு சாதாரணமா இருக்கு நமக்கு. அம்மா ஏசபேல் சொல்லிட்டாங்க, அதனாலதான் எலியா அப்படி பயந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அதுக்கு முன்னாடி தான் 400 தீர்க்கதரிசிகளை பண்ணியிருக்கிறாரு. என்ன பண்ணியிருக்கிறாரு, கீகோன் ஆற்றங்கரையில கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான்னு. அது மட்டும் இல்ல, ராஜாவையே சொல்றான், ராஜாவை பார்த்து சொல்றான், எழுந்திரிச்சு போ, சாப்பிடு, அதான் வா போ, அவ்வளவுதான், ராஜாவை நான் வர சொன்னேன்னு போய் சொல்லுங்கிறான் ராஜாவை. இன்னொரு இடத்துல சொல்றான், நீ போய் சாப்பிடு, சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போன்றான், ரதத்தை பூட்டி கொண்டு வீட்டுக்கு போ, மழை வரப்போகுதுங்கிறான். இப்படி நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு ஜைஜாண்டிக்கா இருந்ததான எலியா ஒரு ஏசபேல் சொன்ன வார்த்தை, அதுவும் அந்தமா நேரா கூட வந்து சொல்லல. வசனம் சொல்லுது, ஆள் அனுப்பி, அப்பொழுது ஏசபேல் எலியாவிடத்துக்கு ஆள் அனுப்பி நாளைக்கு இந்நேரம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆள் அனுப்பி சொன்ன ஒரு விஷயத்தை கேட்ட உடனே எலியா உடனே ஆண்டவர்கிட்ட போயிட்டாரு, ஆண்டவரே இதுக்கு மேல முடியாது, சாகிறேன். அப்போ ஒரு அப்படியே ஒரு டெம்பரேச்சர்ல மேல இருந்தது.
அட்ட ஸ்டெச்சு கீழே இறங்கிருச்சு, அப்படியே ஜீரோக்கு வருது. இது ஒரு நாள் ப்ராசஸா, திடீர்னு அப்படி நடந்துச்சா, கேட்ட உடனே அப்படி ஆச்சா அப்படின்னா இல்ல. எலியாவுடையதான மிக முக்கியமான சில டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது இங்க 1 ராஜாக்கள் 17:1 இருந்த எலியா இந்த 1 ராஜாக்கள் 19:4 சில காரியங்கள் அவர் லைஃப்ல நடக்குது. அது அப்படியே அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை எப்படி அப்படியே மாத்திக்கிட்டு வருதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்மளை அறியாமலேயே நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில இது நடக்கும். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரதானமான திட்டம் தான் வச்சிருக்கிறார். எலியாங்கிற ஒரு மகா பெரிய திட்டம். எங்கிருந்து வந்தா எங்க ஏறி போனா தெரியாது. இவனை பத்தி இயேசுவே ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார். அப்படி ஒரு தீர்க்கதரிசி. அதுவும் எலியாவை பத்தினதான விஷயங்கள்லாம் கேட்டீங்கன்னா சும்மா ஒரு 2-3 அதிகாரம் தான் வருவார். 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம் விட்டாச்சுன்னா 21 வருவார். அடுத்து 2 ராஜாக்கள் ஏறி போயிடுவார். ஒரு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 10 அதிகாரத்துக்குள்ளதான் இருப்பார். ஆனா அவர் செஞ்ச விஷயம் அப்படியே இன்னைய வரைக்கும் எலியா தீர்க்கதரிசி வருவா அப்படின்னு வெயிட் பண்றது இருக்கு. அப்படி ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு மினிஸ்ட்ரி ஏன் இப்படி மேல இருந்து இந்த போதும் கர்த்தாவேங்கிற இடத்துக்கு வருது, சோர்ந்து போகிற நிலைமைக்கு வருது அப்படின்னா, இது நாட் ஒன்லி மினிஸ்ட்ரி, திருப்பி சொல்றேன், இது வெறும் ஊழியத்துக்கு மட்டும் பொருந்துகிற விஷயம் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருந்தும், நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் பொருந்தும். நல்ல ஸ்பிரிச்சுவலா இருப்போம், நல்ல கர்த்தருக்கு முன்பாக வைராக்கியமா நிற்போம், குடும்பம் நல்லா இருக்கும். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போதும், இதெல்லாம் முடிச்சிருவோம், இதோட சாகுற ஆண்டவரே அப்படிங்கிற இடத்துக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் கூட வரும். நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு. எதனால இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு, அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். அதை நம்ம பார்த்துடணும். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போற விஷயங்கள கவனிங்க. அது நம்ம லைஃப்ல கிராஸ் பண்ற விஷயமா இருக்கும். ஆனா இதுதான் அதுக்கு ரீசன் நமக்கு தெரிஞ்சிருக்காது. முதலாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 21வது வசன வாசி. அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். இப்போ இவன் ஒரு வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புறாரு. கேரி தாற்றங்கரையில இவர் சொல்லி தான் போய் தங்குறாரு. ஆண்டவர் சொல்லி அங்க விஷயம் நடக்குது. அங்கிருந்து சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு ஆண்டவர் போக சொல்றாரு. இவர் வந்துட்டார். ஆனா இங்க நடக்கிற விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க என்னங்க நடந்துச்சு? எலியா உயிரோடு தானே எழுப்பினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு 20வது வசனம் வாசிங்க பாப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால். திருப்பி வாசிங்க பாப்போம். அத என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த. இப்போ எலியாவுக்கு இவங்க இடம் கொடுத்தாங்களா, இல்லனா 9வது வசனம் வாசிங்க. உன்னை பராமரிக்கும்படி இப்போ இடம் இவருக்கு கொடுத்தது கர்த்தரா, அந்த வீட்டுக்காரங்களா? கொடுத்தது கர்த்தர். ஆண்டவருடையதான திட்டத்துக்குள்ள இப்ப அந்த அம்மா இருக்கிறாங்க. 2வது, அடுத்து பராமரிச்சாங்க, இவரை பராமரிக்கிறாங்கன்னு இவர் சொல்றாரு. ஆனா அந்த வீட்டில் இருக்கிற மாவும் எண்ணெயும் குறைவுபடாம இருக்கிறதுக்கு யார் காரணம்? எலியா தான் அங்க பராமரிக்கிறாரு. கர்த்தர் எலியாவை கொண்டு அந்த வீட்டை பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த வீட்டில் இருந்ததே ஒரே ஒரு அடை சொல்றதுக்கு அளவு தான் இருந்துச்சு. அன்னைக்கு அவங்க சாவர பிளான்ல இருக்கிறாங்க. எலியா அந்த வீட்டுக்கு போறாரு. எலியா அந்த வீட்டுக்கு போன பிறகு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை மாறுது. கர்த்தர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார். யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறாரு? அந்த வீட்டாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார். யாரை வச்சு பார்க்கறதுக்கு? எலியா. ஏன்னா எலியா வந்தாதான் அந்த வீடே ஆசீர்வதிக்கப்படும். எலியாவின் நிமித்தம் தான் அங்க மாவு, எலியாவின் நிமித்தம் தான் எண்ணெய். இந்த வீட்டுக்கு எண்ணெயும் மாவு வந்தது காரணமே எலியா தான். எலியா இல்லாட்டி அது கிடைச்சிருக்காது. ஆனா இப்ப எலியா என்ன சொல்றாரு 20ஆம் வசனத்துல, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ. இப்போ எலியாவுடைய ஸ்டேட்மெண்டே மாறுது. என்ன ஸ்டேட்மெண்ட்? பல நேரங்களிலே கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்கிறதான நிலை மாறி மனுஷர்கள் நம்மை நடத்துகிறாங்கன்ற இடத்துக்கு வருவோம். இங்க நடக்கிறது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். அதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை செய்கிறார். அதற்கு மனுஷர்களை தான் பயன்படுத்துகிறார். வேற வழியே இல்லை. மனுஷர் தயவு கண்டிப்பா வேணும். ஆனால் எந்த இடத்திலும் அந்த மகிமையை கர்த்தர் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். அது கர்த்தர் செய்யறது. ஆனா அந்த மனுஷனை ஆண்டவர் யூஸ் பண்ணுவார். இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இவரு அந்த வீட்டோட கிட்டத்தட்ட 3.5 வருஷம் இருக்கிறார். சில நாள் தான் கேரி தாற்றங்கரையில் இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது சில நாள் கழித்து அப்படின்னு இருக்கு. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல 7வது வசன வாசி. சில நாளுக்கு பின்பு
அந்த ஆறு வற்றி போயிட்டு. ஆனா பஞ்சம் 3.5 வருஷம், 3 வருஷத்துக்கு மேல பஞ்சம் இருக்கு சில நாளைகளுக்குள்ள. அப்ப ஏறக்குறைய 3 வருஷத்துக்கு மேல அந்த வீட்டில் இருந்துட்டார். அந்த வீட்டில் இருக்க 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 இப்ப எலியாவுக்கு அந்த வீடு கேஷுவல் ஆயிடுது. எலியாவுக்கு ஸ்பிரிச்சுவல் அந்த அட்டென்ஷன் அங்க போயிருச்சு. அவங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் பாண்டு போய் நார்மல் ஆயிட்டார். அந்த வீட்டோட நார்மல் ஆயிட்டார். நார்மல் ஆக ஆக என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை என்னங்கிறது எலியாவுக்கு தெரியல. இப்ப அந்த அளவுக்கு எலியாவுக்கும் தேவனுக்குமான கனெக்ஷன் அங்க குறையுது. எப்படி நான் சொல்றேன் பாருங்க, வாசிங்க 18வது வசனம் வாசிங்க, 17, 18. அப்பொழுது அவர் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணுவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். யோசிச்சு பாருங்க, இவன் வரத்துக்கு முன்னாடி அவங்க சாக நிலைமையில் தான் இருக்கிறாங்க. வரத்துக்கு முன்னாடி சாக நிலைமையில் இருக்கிறாங்க. எலியா வந்துதான் அவங்க உயிரோடவே இருக்கிறாங்க. அவன் வியாதிப்பட்டா அதுக்கு காரணம் அந்த அம்மாவுடைய அக்கிரமம். அந்த அம்மாவே சொல்லுது, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும். ஆனால் வீட்டுக்குள்ள இருக்கிற எலியாவுக்கு இது எதுவுமே தெரியாது. ஏங்க அது எப்படிங்க எலியாவுக்கு தெரியணுன்ற அவசியம் இருக்குதா? அண்ணா, ஆகாப் ஒரு தப்பு பண்ணா யாருக்கு தெரியும்? எலியாவுக்கு தெரியும். ஆகாப் கேட்பான், என்னை கண்டுபிடித்தாயோ? ஆமா கண்டுபிடித்தேன் அப்படின்பான். எலியாவுக்கு முன்னாடி எதையும் மறைக்க முடியாது. எலிசாவுக்கு முன்னாடி எதையும் மறைக்க முடியாது. கேயாசி பணம் வாங்கினா எலிசாவுக்கு தெரிஞ்சிடும். யூதாஸ் பணம் வாங்கினா இயேசுக்கு தெரிஞ்சிடும். அந்த தேவ மனுஷனுக்கு முன்னாடி அந்த அவன் இத்தனைக்கு அந்த வீட்டிலேயே இருக்கான். அப்படி இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை, வியாதி நாள் பட்டுக்கிட்டே இருக்குது. 17வது வசனம் சொல்லுது, அந்த வியாதி இவள் நடந்த பின்பு வீட்டுக்கரையாக அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருக்கு. ஆனா எங்க இருக்கார்? யார் இருக்கா வீட்டுக்குள்ள? எலியா இருந்துகிட்டே இருக்கிறார். எலியா இருக்கிற வீட்டுக்குள்ளதான் இவ்வளவு நடக்குது. அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரா? அதெல்லாம் இல்லை. அந்த வீட்டில் நடக்கிற ஒரு சாதாரண சம்பவம் அது. அந்த வீட்டில் உள்ள ஒரு பையனுக்கு வியாதி அதிகரிச்சுட்டே போகுது. ஆனா எலியா வீட்டுக்குள்ள தான் இருக்கிறார். சாகர இடத்துக்கு வந்துருச்சு, எலியா வீட்டுக்குள்ள தான் இருக்கிறார். இந்த அம்மா சொல்லுது, இந்த வியாதி காரணம் என் அக்கிரமம் தான், என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும். அடுத்து, என் பிள்ளைய சாகடிக்கிறதுக்கு நீ வந்தியான்னு கேட்குது. இவ்வளவு சொல்லியும் எலியாக்குள்ள என்ன வரல? ஃபயர் வரல. இதே மாதிரி வேற யாராவது சொல்லியிருந்தா எலியா கொண்டு இருப்பாரு, அக்கினி இறங்கியிருக்கோம். ஆனால் ஒரு 3 வருஷம் அந்த வீட்டுக்குள்ள இருக்க 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 இப்ப அந்த வீட்டில் எலியாங்கிறவர் போயிட்டாரு. யார் போயிட்டாரு? அந்த எலியாங்கிற ஜைஜாண்டிக் உருவம் போயிருச்சு, அந்த அபிஷேகம் போயிருச்சு. இப்போ எங்க வீட்டில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். பல நேரங்களில் இது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கும். கர்த்தர் உங்களை ஒரு விசேஷித்த காரியத்துக்காக அபிஷேகம் பண்ணி இருப்பார். உங்களுக்குன்னு கர்த்தர் சில காரியங்களை வச்சிருப்பார், சில வரங்கள் கொடுத்திருப்பார், அல்லது உங்களை சில விசேஷமான அழைப்புல வச்சிருப்பார். நாம அதை எல்லாருக்கிட்டையும் காட்டிக்கிட்டே இருப்போம். எல்லா பக்கமும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருப்பாரு. ஆனா எங்க பிரச்சனை வரும் தெரியுமா? நாம ஒரு சிலர்கிட்ட நம்மளை கேஷுவல் ஆக்குவோம். அப்படியே அவங்களோட ஜாலியா பேசுவோம், நடக்கும், எல்லாம் போகும். ஆக 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 அவர்கள் மத்தியில நீங்கள் ஊழியக்காரர் என்கிறதான ஸ்தானம் போகும். அந்த அபிஷேகம் குறையும். அவர்களோடு கூட நீங்க உட்கார்ந்து நல்லா மிங்கிலாவீங்க பாருங்க, அவன் தோல் மேல கைப்படுற அளவுக்கு ஆயிடுவான். அங்கதான் பிரச்சனையே இருக்கு. நான் வெளிநாட்டில் போகும்போது சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரருக்குரிய ஸ்தானத்தை அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதை கேஷுவலாக எடுத்துப்பாங்க. அதை அவங்க ரொம்ப கேஷுவலாக எடுத்துப்பாங்க. அது தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த ஊழியக்காரனுக்கு அந்த அபிஷேகத்துக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு. அதுக்குரிய மரியாதையை நீங்க கொடுத்துதான் ஆகணும். அதை விட முக்கியம், உங்களுக்கு இருக்கிற அந்த அபிஷேகத்தை நீங்க தான் காப்பாற்றணும். பல நேரத்தில் நாம என்ன பண்ணுவோம்னா, எல்லாருக்கிட்டையும் இருப்போம், ஒரு சிலர்கிட்ட போயிட்டு நம்மளை என்ன ஆக்கிடுவோம்னா அப்படியே சாதாரணமாக ஆக்கிடுவோம். இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்கும். அங்கதான் இயேசு கரெக்டா அப்படி பின் பாயிண்ட் அடிப்பார். அதான் இயேசு கிட்ட இருந்த ஸ்பெஷாலிட்டி. இப்போ ஒரு விஷயத்துல பேதுரு சொல்றாரு, பரலோகம் தான் இதை வெளிப்படுத்துச்சுன்னு. ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ ரத்தம் மாம்சம் வெளிப்படுத்தல, பரலோகம் தான் வெளிப்படுத்துது. சொன்ன உடனே இப்போ இயேசு அடுத்து தான் பாடுபட போகிறதையும் சிலுவைக்கு போறதையும் பத்தி பேசுறாரு. பேசின உடனே மத்தேயு 16:22 வாசிங்க. தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது. யார யார் கடிந்து கொள்றது? இப்ப இயேசு ஏதாவது தப்பா பேசினாரா? இயேசு நடக்க போற விஷயத்த ப்ராஃபட்டிக்கலா பேசிட்டு இருக்கிறார். இப்ப இவரு அவரை பார்த்து ஒரு கனமான வார்த்தை சொல்லிட்டாரு, உனக்கு பரலோகம் வெளிப்படுத்திருச்சுன்னு. இமிடியேட்டா பேதுருக்கு என்ன வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா,
2 கொம்பு தானா முளைச்சிருச்சு. இப்போ ஆண்டவர் அடுத்த சில தீர்க்கதரிசனம் பேசும்போது வசனம், பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய் கடிந்து கொள்ள தொடங்கினான். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரோ திரும்பி, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எப்படி தள்ளிட்டு போயிருக்கான் தெரியுமா? அல்லது பின்னாடி முதுகுல வச்சு தள்ளிட்டு போயிருக்கான். தனியே அழைத்து கொண்டு போய் வாங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய், என்ன பேசிட்டு இருக்கீங்க? சிலுவைக்கு போறேன், சாவ போடுறேன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உடனே இயேசு சொல்றாரு. திரும்பி பார்த்து, இயேசு நம்மள மாதிரி விளையாட்ட ஒரு ஆளை சாத்தான்லாம் சொல்ல மாட்டாரு. அவர் வாயிலிருந்து வந்தா அது சாத்தான் தான். இப்போ அங்கிருந்து கிரியை செய்யறது யாரு? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், கனப்படுத்த வேண்டிய இடத்துல இயேசு என்ன பண்றாரு? அவனை கனப்படுத்துறாரு. தன் அபிஷேகத்தை காக்க வேண்டிய இடத்தில் மிகச்சரியாய் அதை பாதுகாக்கிறார். நிறைய பேர்கிட்ட இதான் இங்க பிரச்சனையே. கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்திருப்பாரு, கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்திருப்பாரு, அல்லது உங்களுக்குன்னு ஒரு கணம் கொடுத்திருப்பாரு. அது எந்த கணமானா இருக்கட்டும், அந்த கணத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. முதல்ல உங்க அபிஷேகத்துக்கு நீங்க கனப்படுத்தினா தான் அடுத்தவங்க அதை கனப்படுத்துவாங்க. நீங்க அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அப்பதான் அவங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பல நேரங்களிலே நம்முடைய அபிஷேகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆண்டவர் அபிஷேகிச்சிருவாரு, தாவீதை கொண்டு போய் தேவன் ராஜாவா உட்கார வச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவர் யுத்தம் பண்ண தான் போனோம். அதுக்கப்புறம் கிளம்பி போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்க கூடாது. என்ன ஆடுப்பா, செம்பரி ஆடா, நல்ல மேயுமா, நல்ல புல்லு போடு, இப்படித்தான் அப்படின்னா அவன் எப்படி மதிப்பா? தாவீது இன்னும் மாறலடா, வாடா தாவீதும்பா. ராஜான்றது போயிடும். தேவன் அவரை ராஜாம்பாரு, இவன் என்ன சொல்லுவான்? வாடா தாவீதும்பா. அந்த அந்த அபிஷேகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்கு. இப்ப எலியா அந்த வீட்டுல 3 வருஷம் இருக்கிறார். இருக்க அந்த அம்மா அவ்வளவு அசால்ட்டா, ஆகாப்பு பயப்படுறான். நீங்க பாருங்க, ஒபதியா என்ன வார்த்தை சொல்றா பாருங்க அவனை பார்த்து. 7வது வசனம் வாசிங்க, 18:7. ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டான். என்ன கணம்? யாரு? கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆளு, ஆபீசர், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறவ எலியாவை பார்த்து என்ன பண்றான்? முகங்குப்புற விழுந்து. ஆனா இங்க என்ன இருக்குது? அந்த அம்மா ரொம்ப அசால்ட்டா சொல்லுது, நீ ஒரு அந்த இடத்துல எனக்கு இன்னொரு வசனத்தை அப்படி படிச்சுட்டு வரும்போது, எலியா எந்த இடத்துக்கு போயிட்டாருன்றது அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. நீங்க 17:24 வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். 3 வருஷம் கழிச்சு சொல்லுது. 3 வருஷம் கழிச்சு சொல்லுது. the day 1 மிராக்கிள் நடந்துருச்சு. வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ன வந்துருச்சு? மிராக்கிள் நடந்துருச்சு. மாவு எண்ணெயும் குறைவுபடாம இருக்கு, பானையில மாவு குறையில. 3 வருஷம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த அம்மா உட்காந்து. ஆனா அந்த அம்மா சொல்லுது 3 வருஷம் கழிச்சு, இந்த பையனை உயிரோடு கூட எழுப்பி கொடுத்தீங்கல்ல, இப்பொழுது உண்மை நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்று தெரிந்து கொள்ளுகிறேன். அப்ப இத்தனை வருஷம் அந்த அம்மாவுக்கு என்ன இருந்திருக்கு? அந்த ஊழியக்காரங்கிற கணமே இல்லாம இருந்திருக்கு. ஏன் இப்படி நடந்தது? இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள போன பிறகு அந்த ஆகாப்புக்கு முன்னாடி நிற்கக்கூடியதான அந்த அத்தாரிட்டி, ஒபதியாவுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய அத்தாரிட்டி இங்க குறைஞ்சிருச்சு கொஞ்சம். இங்க அது போயிருச்சு. சில நேரத்தில் நாம தான் அந்த தப்பு பண்றோம். ஒரு இடத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாருன்னா ஒரு இடத்துல செய்யின்னு தான் சொல்லணும். நம்ம தம்பி முடியுமாங்கிறது ஆப்ளிகேஷன். ஒரு இடத்துல போயிட்டு முடியுமான்னு கேட்கறது அத்தாரிட்டிங்கிறது, செய்யுங்கிறது. அந்த அத்தாரிட்டியை கையில் எடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது? முதல்ல நம்ம கிட்ட தான் இருக்கு. சில நேரங்களில் உங்களுடைய அத்தாரிட்டியை நீங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆண்டவர் இவர்கள் என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. முதல்ல நீ மதிரா, உன்னை உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை நீங்க மதிங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கனத்தை நீங்க மதிங்க. அப்பதானே கர்த்தர் அதுக்கப்புறம் இன்னொருத்தங்கிட்ட கனத்தை உண்டாக்குவாரு. இங்க என்ன நடக்குதுன்னா, பெரும்பாலும் எலியா பார்த்து அந்த அம்மா சொல்லுது, இப்பதான் நீ ஊழியக்காரன் எனக்கு தெரியுது அப்படிங்குது. 3 வருஷம் கழிச்சு. 3 வருஷம் எலியா வீட்டில் இருந்திருக்காரு. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் எலியா இருந்தா நம்ம என்ன ஆகும்? ஆனா இதை கேஷுவல் ஆகாம 3.5 வருஷம் கரெக்டா மெயின்டைன் பண்ண ஆள் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கனத்தை நிறுத்திட்டே இருப்பார். தேவனுடைய குமாரனுங்கிறத நிறுத்திட்டே இருப்பாரு. அதுக்காக அவர் அன்பு இல்லாதவர், அரகண்ட், சர்வாதிகாரி அதெல்லாம் கிடையாது. அது என் ஸ்தானம், என் ஸ்தானத்துக்கு நான் ஒரு மரியாதை கொடுக்கிறேன். அது கர்த்தரின் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் இங்க இருந்த எலியா கிட்ட ஃபர்ஸ்ட் பிராட். அந்த அது பிரேக் ஆகுறது அங்கதான் பிரேக் ஆகுது. அந்த அவர் எந்த இடத்துல நான் போய் சாகுறேன்னாருன்னா அந்த தைரியம் இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அத்தாரிட்டி
இது குறைஞ்சதா? ரெண்டாவது வாசிங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசி. அநேக நாள் சென்று 3 வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். இப்போ கர்த்தர் என்ன சொன்னாரு? ஆகாபுக்கு உன்னை காண்பி. 7வது வசனம், ஒபதியா வழியில் போகும்போது கர்த்தர் யாரை பார்க்க சொன்னாரு? ஆகாபை தான் பார்க்க சொன்னார். இவர் யாரை பார்த்தாரு? ஒபதியாவை பார்த்தாரு. இப்போ நீங்க இதை பார்க்கும்போது என்ன நினைக்கலாம் தெரியுமா? சாதாரணமாக எப்படி இருக்கு தெரியுமா? என்னங்க, போற வழியில் ஒபதியா வந்துட்டாரு. ஏன் இவர் ஆகாப்பை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நடுவில் ஒபதியா வந்துட்டாரு? இதுல என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா எலியா ராங் ரூட். எலியா வாசிங்க, 5வது வசனம் வாசிங்க. ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ. நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாகக் கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையுமாவது உயிரோடே காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான். நல்லா கவனிங்க. அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை 2 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க. நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போறேன். நான் ஒரு சைடு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வரேன், நீ ஒரு பக்கம் ஃபுல்லா என்ன செய்ய, சுத்தி பார்த்துட்டு வா. இப்ப கர்த்தர் யாரை பார்க்க சொன்னாரு? அப்ப எலியா எந்த சைடு போயிருக்கணும்? ஆகாப் போன சைடு போயிருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எலியாவுக்கு தெரியுமே யார் எங்க வராங்க எங்க போறாங்கன்னு. யாருக்கு தெரியும்? கர்த்தர் கொண்டு போய் விடுவாரே அவனை, அந்த வழியை கர்த்தர் காட்டுவாரே. எலியாவுக்கு எந்த இடத்துல போய் என்ன பண்ணணும்ன்றது தெரியுமே. இப்போ எலிசாவை பாருனா நேரா எலிசா போய் பார்த்தாரா இல்லையா? சாரி பார்த்து விதவி வீட்டுக்கு போனா நேரா போனாரா இல்லையா? ஏன் ஆகாப்ப மட்டும் ராங் ரூட்ல போறாரு? இங்கேயே எலியா ரூட்டை மாத்திட்டார். இவர் ஆகாப்புக்கு உன்னை காண்பினோன்னு ஆகா போற ரூட்ல இவர் போல. இவர் யார் போற ரூட்ல போறாரு? ஒபதியா போற ரூட்ல போறார். ஒபதியா போற ரூட்ல போனா என்னங்க பிரச்சனை? ஒபதியா யாரு? நீதிமான் தானே, தீர்க்கதரிசிகளை 50 பேரா வச்சு பத்திரமா பாதுகாக்கிறவன் தானே, நல்ல மனுஷன் தானே, விசுவாசி தானே. அவனை பார்த்ததுல என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ராங் ரூட்ல போனதுனால தான் ஒபதியா ஒரு விதையை போட்டு விட்டான். என்ன விதை போட்டான் பாருங்க, வாசிங்க 13வது வசனம். யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொண்டு போகிற போது, நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்தியை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? இப்ப ராங் நியூஸ் கிடைக்குது இவருக்கு. என்ன நியூஸ் கிடைக்குது? ராங் நியூஸ். அது என்னங்க ராங் நியூஸ்? அவர் உண்மையை தானே சொன்னாரு. இது இவருக்கு தேவையில்லாத செய்தி. இவர் பார்க்க போனது யார? ஆகாப்ப பாதி மழை வரப்போகுதுன்னு சொல்ல போறாரு. மழை பெய்ய போகுது, இதுதான் விஷயமே. இப்ப இவர் தேவையில்லாத ரூட்ல போக ஒபதியாவை பார்க்க ஒபதியா ஒரு நியூஸை போட்டு வைக்கிறாரு. என்னன்னா, கெபியில 50 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம், அங்க போயிட்டா 50 பேர் 100 தீர்க்கதரிசி சேஃபா இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு தண்ணியும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுதான் எலியாவை கொண்டு போய் எங்க நிறுத்துகிறதுனா 1 ராஜாக்கள் 19ல 9வது வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டாகி, அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஏன்னா அவன் கெபிக்கு வர வேண்டிய ஆளே இல்ல. கர்த்தர் சொல்றாரு, சிரியாவுக்கு போ. நீ போக வேண்டியது தமஸ்குவின் வழியாய் சிரியாவின் வனாந்தரத்துக்கு போ. அது நார்த்ல இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன். இவர் போனது ஓரேப், சவுத்துல இருக்கு, ஈஜிப்ட்ல. அது சிரியா தேசம், இது எகிப்து தேசம். ராங் ரூட்ல எலியா போயிட்டு இருக்கிறாரு. போய் ஒரு கெபியை பார்த்து தங்கிட்டார். எலியாவுக்கு எப்படி இந்த ஐடியா வருது? 1 ராஜாக்கள் 10:17 கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அதே ஆளு ஆகாப பார்த்து ஆகாப வர சொல்லு. இவ்வளவு சொல்ல தெரிஞ்ச எலியாவுக்கு யேசபேலின் வார்த்தையை கேட்ட உடனே ஓடி போய் கெபிக்குள்ள தங்கணும்னு ஒரு தாட் ஏன் வந்துச்சுன்னா, இங்க ஒருத்தன் ஏற்கனவே ஒரு விதைய போட்டான். என்ன விதைய போட்டானா, கெபியில தீர்க்கதரிசிகளா பத்திரமா இருக்காங்க, சாப்பாடு தண்ணி கொடுக்கிறோம். இந்த வார்த்தை ஏன் எலியாவுக்கு வந்ததுன்னா, ஒபதியாவை பார்த்ததுனால. ஏன் இவர் ஒபதியாவை பார்த்தாருன்னா, ஆகாப பார்க்குற ரூட்ல போல, இவர் ஒபதியா போன ரூட்ல போயிட்டாரு. அதனுடைய விளைவு சில நேரங்களில் படிக்கிறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கும் விஷயத்தை. வசனம் தெளிவா சொல்லுது, ஆகாப்பு வழியை பகுத்து கொண்டு ஆளுக்கு ஒரு புறமாக போனார்கள். ஆனா இவன் பார்க்க போனது ஆகாப்ப, ஆனா பார்த்தது யார? இதுதான் நாம செய்யக்கூடிய 2வது மிஸ்டேக். கர்த்தர் உங்களுக்கு உங்க ஊழியத்திலேயோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ சரியான ஆளை கொடுப்பாரு. அவர் போய் இவங்களை மீட் பண்ணுன்னு சொல்வார். உங்களோட கூட கொண்டு ஒரு சிலரை இணைப்பார்.
ஆனா நீங்க அவங்கள தான் போய் பார்க்கணும். இப்ப பாருங்க, ஒபதியா நீதிமானா ஆகாபு நீதிமானா? ஆகாபை விட யார் நீதிமான்? ஒபதியா நீதிமான். ஏசபேலும் ஆகாபும் போஸ்டிங்ல வேணா பெருசா இருக்கலாம், கர்த்தருக்கு முன்பாக ஒபதியா ரொம்ப நல்லவன். ஆனால் நீங்க பார்க்க கூடாத ஆளு. சில நேரங்களில் நாம என்ன நினைக்கிறோம்னா, இந்த ஆள் நம்ம கூட இருந்தா சரியா இருக்கும், இவங்க நம்ம கூட இருந்தா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் உனக்கு ஏற்ற துணை கிடையாது, அது நான் கொடுத்தது கிடையாது. நான் உன்னை பார்க்க சொன்னது ஆகாப்ப. நீ அங்க போ. நீ ஆகாப்ப பார்த்திருந்தீனா கதையே வேற. இப்ப யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க. எலியாவுக்கு தெரியாது கெபின்னு ஒரு விஷயமே தெரியாது, கெபிக்கு போனா தப்பிக்கலாங்கிற விஷயமே தெரியாது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆகாபை பார்க்கும் போது எலியா சொல்லியிருப்பாரு, மழை வரப்போது, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண போறாரு. இப்ப ஏசபேல் சொல்றாங்க, நீ எங்க ஆளுங்களை வெட்டிட்ட, நான் உன்னை வெட்டுவேன். அடுத்து என்ன சொல்லியிருப்பான ஏசபேல், என் தலையை வாங்க பாக்குறியா, உன் தலையை கர்த்தர் வாங்குவார். இதான் எலியாவுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கும் எப்பவுமே. ஏதாவது ஆகாபு சொன்னா இன்னைக்கு நீனா இல்ல நீதான்பா. எலியா கிட்ட அப்படி பேசவே முடியாது முதல்ல யாராலையும். ஆனா இவ்வளவும் ஒரு சேஞ்ச் ஆகி போச்சு எலியா கிட்ட. என்ன காரணம்? he choose the wrong way. அது மட்டும் இல்ல, wrong person. நீங்க அவரை போய் பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பல நேரங்களில் நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சிலரை இவர் துணையா இருந்தா நல்லா இருக்கும், இவருடைய ஆலோசனை நமக்கு ஏற்றதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய மாம்சத்துக்குரியதான தேவைகளுக்குரியதான அந்த ஆலோசனையை கொடுத்துருவாங்க. ஆனா அந்த ஸ்பிரிச்சுவலா நிக்க வேண்டிய கம்பீரம் இருக்குல்ல, உங்க அபிஷேகம், அது காணாம போயிடும். இப்போ லோத்துவா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், லோத்து ஆபிரகாமோடு கூட இருப்பது தேவ திட்டம் கிடையாது. லோத்து நீதிமான் தான், மாற்று கருத்து கிடையாது. ஆபிரகாம் நீதிமான் தான், மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த ரெண்டு நீதிமானும் ஒன்னா இருக்க முடியாது, அவ்வளவுதான். இப்போ லோத்து யாரு? ஆபிரகாமோட சொந்தக்காரன். அப்போ ஆபிரகாமுக்கு நம்ம அண்ணன் பையன், தம்பி பையன் நம்ம கூட இருக்கட்டுமே, நல்லா இருக்கட்டுமே. லோத்து நல்ல திறமசாலி தான், அவரும் நல்லா சம்பாதிக்கிறார். சோ ரெண்டு பேரும் போனா நல்லா இருக்குமே, உண்மைதான். ஆனா லோத்து கூட நீ இருக்க கூடாதே. ஆண்டவர் அவனை பார்க்க சொல்லலையே. ஒரு நாள் என்ன வந்தது? வாக்குவாதம் உண்டாயிற்று. ஒரு நாள் பிரிவினை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. இதுதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைக்கிறதான பாதை. நாம பார்க்க வேண்டியது வேற பர்சன், ரைட் பர்சன். நாம என்ன பண்ணிட்டு இருப்போம்? வேற ரூட்ல போயிட்டு இருப்போம். இப்ப எலியா மட்டும் இங்க நீங்க முன்னாடி கொஞ்சம் அப்புறம் இந்த ஆங்கிள் படிச்சு பாருங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் எலியா போய் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. முன்னாடி என்ன சொன்னாரு? பனியும் மழையும் பெய்யாது, நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார் தானே. ஆனா இப்போ, ஆண்டவரே இந்த வீட்டுக்கு இப்படி தீங்கு வர பண்ணுவீரோ, ஏன் இப்படி பண்ணீங்க ஆண்டவரே அப்படிங்கிறார். அடுத்து மழை வருது, மழை எப்ப வரும்னே அவருக்கு தெரியல. போய் பாரு, மேகம் வருதா 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 வருதாங்கிறாரு. 7 தடவை கேட்கிறாரு, வருதா பாரு வருதா பாருன்னு. 7வது தடவை சொல்றான், ஒரு உள்ளங்கை மேகம் வருது. ரைட், ஓகே. ஏன் இவ்வளவு பிரச்சனை? எலியா அக்கினியா அப்படின்னா இறக்கிடுவாரு. இறங்குனா இறங்கும், கேட்டருளும்னா என்ன செய்யும்? அக்கினி இறங்கும். ஆனா விஷயம் என்ன ஆயிடுச்சு? இப்ப அவருடையதான ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டே மாறுது இந்த இடத்துல. 7 தடவை பார்க்கறாரு, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு. இப்போ எந்த பக்கம் போனா ஆகாவை பார்க்கலான்னு தெரியல அவருக்கு. அவர் போற ரூட்ல ஒபதியா வந்துகிட்டு இருக்கிறான். ஆனா அவர் போக வேண்டியது ஆகாவை பார்க்க வேண்டியது. இன்னைக்கு 2வது நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த வழியில யாரோட டிராவல் பண்றோங்கிறதா ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இப்ப எலியாவை கொண்டு மழை பெய்ய போகுது, மாற்று கருத்தே இல்லை. ஆனா அதை போய் அவர் யாருக்கிட்ட சொல்லணும்? ஆகாபு கிட்ட சொல்லணும். ஆனா யாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு? ஒபதியா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால தான் நான் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்திலுமே நான் ஒரு விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைப்பேன். என்னன்னா, நிறைய பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அட்வைஸ் பண்றது நிறைய பேர் கொடுப்பாங்க. ஆனால் அவர்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்றதாகவே இருக்கும், நம்ம காதுக்கு நல்லா இருக்கும். சில நேரத்தில் நமக்கு அது களி கூறுதலாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய திட்டமாக இருக்காது. கர்த்தர் உன்னை பார்க்க சொல்ற ஆளு உனக்கு பிடிக்காத ஆளா கூட இருக்கும், நீங்க விரும்பாத ஆள் கூட இருக்கும். ஆனா அவங்கிட்ட தான் உங்க ஆலோசனை இருக்கும். அது தேவ திட்டம், அப்படித்தான் வச்சிருப்பாரு. நம்ம அப்படி வச்சுட்டாருன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. நம்ம ஆகாப தானே போய் பார்க்கணும், அப்பதானே மழையை வரவிக்க முடியும். அவங்க 2 பேரும் வேற ரூட்ல போயிட்டு இருக்கும்போது நீ ஆகாப பார்க்க போயிருங்க, வேறு ஒரு பிரச்சனையும் இருக்காது. கெபியை பத்தி தெரியாது, அங்க ஓடணும்னு தோணாது, எது வந்தாலும் நடக்காது. ஸ்ட்ரைட்டா காட்ஸ் வேர்ட் மட்டும் போயிட்டே இருக்கும். எலியா நான் ஏன் சாகுறேங்கிற இடத்துக்கு போயிட்டாருன்னா, ஒபதியா வழியா ஆட்டோமேட்டிக்கா போட்டு வச்சுட்டான் ஒரு விதைய உள்ள. பயப்படாத, ஏதாவது பிரச்சனைனா கெபி இருக்கு. இவர் எப்பேற்பட்டவர்? பிரச்சனை வந்தா ஏத்து நிக்கிறவர்.
இப்போ பிரச்சனை வந்தா ஓடி ஒளியணும் அப்படிங்கிற ஒரு விதை போட்டாச்சு. இது எலியாவுடைய 2வது பிரச்சனை. அவர் சாரிபாத் வீட்டில் இருக்கும் பொழுது, அந்த விதவியினுடைய வீட்டில் இருக்கும் பொழுது தன்னுடைய அத்தாரிட்டி குறைகிறதை அவர் அறியாமல் இருந்தார். 2வது, ஒபதியாவை பார்த்திருக்க கூடாது. பார்த்தபோது அவருக்குள் தேவையற்ற ஒரு விதைகள் போடப்பட்டது. இது பின்னாட்களில் எலியாவுடைய ஊழியத்துக்கு பெரிய டிராபேக். அதனால்தான் கர்த்தர் கேட்கிறார் எலியாவை பார்த்து, உனக்கு இங்க என்ன காரியம், நீ ஏன் இங்க வந்த? இந்த 2 விஷயத்துல மட்டும், ஃபர்ஸ்ட் பார்ட்ல 2 விஷயத்துல மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களை ஆண்டவர் யார் கூட டிராவல் பண்ண சொன்னா, யார் கூட ஊழியத்தில் இருக்கீங்கன்னா, உங்க அத்தாரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்படி சொன்ன உடனே அடுத்து இப்படி ஆகிடாதீங்க. உங்களை யாருக்கிட்டையாவது கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா நீங்க அத்தாரிட்டி அவர்கிட்ட காட்டாதீங்க. குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நீங்கள் சீஷரா இருக்கும்போது சீஷரா இருக்கணும். தலைவராய் மாறும்போது, லீடர்ஷிப்ல சொல்றேன், தலைவராய் மாறும்போது உங்கள் தலைமைத்துவத்துக்கான அதிகாரத்தை நீங்கள் பத்திரமாய் வச்சுக்கணும். அது அபிஷேகத்தை பாதுகாப்பதுக்கு சமமாக இருக்கிறது.